ஸ்பெஷல் அட்டென்ஷன். ஓகே, ஸ்பெஷல் அட்டென்ஷன்னா உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருது? அடுத்தது கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அரசாங்கம், இதுக்கெல்லாம் சிறப்பு கவனம் தேவை அப்படின்னு. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் பர்சனலாக நான் பார்க்குற விஷயம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு 2-3 மாதம் முன்னாடி நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கோயம்பேட்டில் வந்து அவங்களுக்கான உரிமை தொகையை அதிகப்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு நண்பர்கள் வந்து இது பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு யூத்தாக ஒரு ஒரு சென்சிபிளான சிட்டிசனாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீபீஸ் தரதை விட அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்கள வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்காம நம்மள ஒருத்தவங்களுக்கா நம்மள ஒருத்தவங்களா நம்ம பார்த்தோம்னா ஐ ஃபீல் அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் உருவாக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் யாரையோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணாமல் அவங்களோட சொந்த காலில் நிற்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வரப்போகிற கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி அதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு வந்து எப்படி ட்ரெயின் பண்ணலாம், எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கலாம் சொல்லிட்டு அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்து அது இனிஷியேட் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து அவங்கள வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளிகள்னு நம்மளை வந்து அவங்க ஸ்பெஷல் பண்ணி இது பண்றோம். அப்போ அவங்களுக்கு ஏற்ற ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கொடுத்தோம்னா நம்மள மாதிரி அவங்களுமே சந்தோஷமா வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறை இருக்கு, அந்த குறையை வந்துட்டு நம்ம நிறையாக்க கூடாது. அதை வந்து இப்போ வரப்போற புது கவர்மெண்ட் வந்து அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மைண்ட்ல வச்சு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். மற்ற கவர்மெண்ட்டுக்குமே அது நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். பிகாஸ் நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய போராட்டங்கள் பண்றாங்க, புரியுது. சில ஃபேக்டர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, பட் தென் இருக்கிற எதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகலாம். நம்ம என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லைன்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் ஐ ஃபீல் லைக் அவங்களுக்கான எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுமா சரி, அவங்களுக்கு அந்த மனசுலேயுமே நல்லா ஒரு எப்படி சொல்ல நல்ல ஒரு வெல் டெவலப்ட் ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த ஒரு மாற்றம் வந்து வரப்போற கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ ஏன்னா இது அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். ஏன்னா தமிழ்நாடு ஒரு சமூக நீதி பூமி, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு டேக்லைன் நம்ம அடிக்கடி கேட்போம். தமிழ்நாடு அப்படின்னா அந்த சமூக நீதி சார்ந்த திட்டங்கள் நிறைய நம்ம செயல்படுத்திட்டு வரோம். தமிழ்நாடை வச்சுதான் நிறைய மாநிலங்கள் இன்னைக்கு அவங்க மாநிலத்தையும் சமூக நீதி திட்டங்கள் இது கட்சி சார்ந்து இல்லாம தமிழ்நாட்டில் பொதுவாகவே அது பொதுவான சிந்தனையிலே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு. நீங்க சொன்னது அது ரொம்ப நல்ல விஷயம். சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம இதை பண்ணணும். ஆக்சுவலா இது ஸ்கூல்ல இருந்தே நம்ம பண்ணணும்னா அப்போ வந்து பள்ளிகள்ல இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஒன்று இருக்கு, அனைவருக்குமான கல்வி. அதை வந்து நம்ம ஆர்டி கல்வி உரிமை சட்டம் 2009 சொல்லுது. இன்னைக்கு நம்ம அரசு பள்ளிகள்லயும் சரி தனியார் பள்ளிகள்லயும் சரி சிறப்பு கவனம் தேவைப்படுகிற குழந்தைகளுடைய தற்போதைய நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எஜுகேஷன் இருக்கு, பட் அவங்களுக்கான வாய்ப்பு அவங்களுடைய முறையில இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. சோ வரக்கூடிய அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி, ஒவ்வொரு வட்டார அளவிலும் சரி, பிளாக் லெவல்லையும் சரி, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் லெவல்ல இந்த ஸ்கூல் ரெடினஸ் சென்டர்ஸ் இன்னும் அதிகப்படுத்தினாங்க. ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்கிறத நம்ம பார்த்தோம், இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல உருவாக்கிட்டு இருக்காங்க, உருவாக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இன்னும் வேகப்படுத்தி அதை இன்னும் செஞ்சாங்கன்னா ஓகே, இந்த பிளாக்ல ஒரு 100 குழந்தைங்க இருக்காங்க, அந்த 100 குழந்தைங்களுக்கு நான் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறேன் இந்த ஸ்கூல் ரெடினஸ் சென்டர்ஸ்ல. அதே மாதிரி அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்தது உயர்கல்வி படிக்கிறதுக்கு அவங்க போற காலேஜ்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கா? எல்லா காலேஜஸுமே அவங்க சேரணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா அங்க அவங்களுக்கு சொல்லி தரதுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்களா, அங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்கா அப்படின்றத ஒரு அரசாங்கம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இது நம்ம மாநில அரசாங்கம் சரி ஒன்றிய அரசாங்கம் சரி ரெண்டுமே இணைச்சுதான் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பதான் இதை வந்து கன்க்ளூஷன் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா முக்கியமானது இவங்களுக்கான வேலை வாய்ப்பு. இவ்வளவு படிச்சுட்டாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, ஆனா வேலை கொடுக்கறதுக்கு யாரு இருப்பாங்க? அரசாங்கத்துல ரிசர்வேஷன் இருக்கு, ஆனா நிறைய இடத்துல இன்னும் மாற்றுத்திறனாளிக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் எல்லாம் இருக்கு. அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு சில பேரால பாஸ் பண்ண முடியல, ஏன்னா அவங்களுக்கு சரியான பயிற்சி இல்லைன்றது ஒரு குறையா வருது. அப்போ இவங்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதும் பார்க்க வேணும். அவங்களுக்கான காலி பணியிடங்களை சீக்கிரம் நிரப்பணும். அது ஆசிரியர்களா இருக்கட்டும், இல்ல வந்து அரசு துறையா இருக்கட்டும், இன்னும் தனியார் துறையில கூட இன்னும் அதுக்கான கதவுகள் இன்னும் ஓபன் பண்றாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவா எடுத்து இங்க வரக்கூடிய நிறுவனங்கள் நீங்க கொஞ்சம் அதுக்கான வாய்ப்பை கொஞ்சம் கொடுங்க. ஏற்கனவே ஒரு சில கம்பெனிஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து இன்னும் அது வாய்ப்புகள் உருவாக்குனா கண்டிப்பா ஃபியூச்சர் அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். மசாலா கம்பெனி ஒன்று இருக்கு, அதுலயே வந்து எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் வச்சு இது பண்றாங்க.
ஸோ அந்த மாதிரி மற்ற கம்பெனிஸும் யோசிச்சு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வெறும் நம்ம அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பார்க்காம அவங்க வேலை வாய்ப்புக்கு தயார்படுத்தக்கூடிய இடம் வந்து அந்த அடிப்படை கல்வி தான். அங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் உறுதி செஞ்சு அவங்களுக்கு சிறப்பு கவனம் கொடுத்து கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஆமாம், அவங்களுக்கு ஏற்ற ரிசர்வேஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்தால் கூட அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. கிரவுண்ட் லெவலில் அவங்கள கேதர் பண்ணி அவங்களுக்கு இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு வரலாம், அந்த மாதிரி ஆஸ் அன் பேசிக்காக கீழே போய் அவங்கள இந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் அப்ரோச்சபிளாக மாற்றணும். இந்த ஒரு இடத்துல தான் எனக்கு தோணுது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட ரோல் ரொம்ப இங்க முக்கியமா இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா இந்த எலெக்ஷன் கூட அவங்க ஓட்டு போடணுன்றதுல ரொம்ப அவங்க தெளிவா இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே எலெக்ஷன் கமிஷன் மூலமா எந்தெந்த பூத்துல மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்ற ஒரு சர்வேவை உடனடியா பிஎல் அந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் கிட்ட எடுத்து அவங்க ஓட்டு போட்டுறத உறுதி செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தாங்க. அதே ஒரு விஷயத்தையும் அரசு நலத்திட்டங்கள் அரசாங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களையுமே மாற்றுத்திறனாளி நலத்துறை இன்னும் கூடுதலா வேகம் எடுத்து செய்யறாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மேலும் அவங்க மற்ற டிபார்ட்மெண்டோடவும் மற்ற துறைகள்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லா துறைகளுக்கான ஒரு கன்வர்ஜென்ஸ் வந்து இதுல கொஞ்சம் நடந்தா நல்லா இருக்கும் தோணுது. அது ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு தோணுது. ஏன்னா அந்த துறை நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு கிடைக்கும் நலத்திட்டங்கள் மற்ற துறைகள் சார்ந்து அவங்க கிடைக்காம போகுது. அப்போ எல்லா துறையும் கன்வர்ஜ் பண்ணி இவங்களுக்காக ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஒதுக்கி அவங்க நலத்திட்டங்கள் போய் சென்றடைந்துருச்சா அப்படின்றத எடுத்தா பெட்டரா இருக்கும். கண்டிப்பா அது வரக்கூடிய நாட்கள்ல ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கிய கடமை. சமூக நீதி அரசுன்னு சொன்னா மட்டும் போதாது, அதை செயல்படுத்தணும் அப்படின்னா சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய இவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துதான் ஆகணும். பெண்களுக்கு வரும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு என்ன என்ன மாதிரி தேவைகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதை எப்படி வரப்போற கவர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண நினைக்கிறீங்க? பெண்களுக்கு கண்டிப்பா நிறைய தேவைகள், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இன்னைக்குமே வேலைக்கு போற இடத்துல வந்து பாதுகாப்பு, அதே மாதிரி அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை தருவது அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. அதே மாதிரி அரசாங்கம் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களை முதன்மைப்படுத்தி தான் அரசு நலத்திட்டங்கள் நிறைய சொல்றாங்க. ஏன்னா ஆப்வியஸா என்ன பெண்களோட அப்போ அவங்களுடைய கோரிக்கைகள் அங்கங்க நிறைவேற்றப்படுது. இதை நம்ம வந்து பொதுவாகவும் பேசலாம். பொதுப்படையா அரசாங்கம் வந்து புதுமை பெண் திட்டம் குழந்தைகளுக்கு தராங்க, விடியல் பயணம் தராங்க அப்படின்னு நம்ம பொதுவாக பேசலாம். ஆனா நம்ம எங்க மிஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா மாவட்ட ரீதியா நிறைய தேவைகள் பெண்கள் சார்ந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு சில மாவட்டங்கள்ல, குறிப்பா வந்து ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல பெண்களுக்கான கல்வி அவங்க வந்து ரெகுலரா படிச்சு வராங்களான்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். டிராப் அவுட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா கிராமப்புறங்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெண் குழந்தைகள் வந்து படிக்கிறது, படிச்சு முடிச்சு காலேஜ் போறதுன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்போ பெண்களுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, நான் வந்து இவ்வளவு வாய்ப்பு கொடுத்து நான் பறக்கலாம், நான் சிறகடிச்சு பறக்கலாம், நான் விளையாடலாம்னு சொல்றாங்க. ஆனா நான் பறக்கிறதுக்கு என்னோட வானம் எங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கிராமத்துல அந்த ஒரு குழந்தைக்கு அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டியது அந்த பெற்றோர்களோட ஒரு கடமை, அந்த கிராம மக்களோட ஒரு கடமையா இருக்கு. அப்போ இதுல வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் இவ்வளவு நலத்திட்டங்கள் வச்சிருந்தாலும் அதற்கான அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அவங்க பறக்கிறதுக்கான அந்த ஒரு வானம், அதற்கான சிறகுகள், அவங்க ஓடுறதுக்கான அந்த ஒரு கிரவுண்டு, எல்லாத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டியது அரசாங்கத்தோட ஒரு வேலையா இருந்தாலும் அதோட கூடுதலா நம்ம சமூக பொறுப்புணர்வோட ஊர் பொதுமக்கள், முக்கியமா உங்க ஊர்ல கூட ஏதாச்சும் ஒரு குழந்தை படிக்காம இருக்காங்க, டிராப் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மீண்டும் பள்ளியில சேர்ப்பது, இல்ல அவங்க உயர்கல்விக்கு போகாம இருக்காங்க, காலேஜ் போகாம இருக்காங்கன்னா உனக்கு வந்து அவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்கு, நீ காலேஜ் எல்லாம் சேர்ந்த அப்படின்னா கண்டிப்பா படிச்சு நாளைக்கு நல்ல வேலைக்கு போகலாம், நீ யாரையும் நாளைக்கு நம்பி இருக்க வேண்டாம், நீ சொந்த காலம் நான் நிக்கலாம் அப்படின்றது. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெண் படிச்சு மேல வராங்கன்னா அது ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு மிக முக்கிய பொறுப்பு என்னன்னா, நலத்திட்டங்கள் கொடுத்தா மட்டும் போதாது, அது சரியா போய் சேருதா அப்படின்றது நம்ம கண்டிப்பா பெண்களோட கல்வி டிராப் அவுட் இல்லாம பெண்கள் தொடர்ச்சியா கல்வி கற்று அவங்க அதை பலனடைகிறத உறுதி செய்யணும். முக்கியமா இந்த டிராப் அவுட் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அரசாங்கம் சிறப்பு கவனம் எடுத்தாங்கன்னா சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும்? சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. போலீஸ்
நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. காலேஜில் கூட காவலன் ஆப் இதெல்லாம் வந்து இயர்லி ஒரு வருஷம் இல்லை 3 வருஷம் 3 இயர்ஸ் நான் காலேஜில் படிக்கிறேன்னா 3 வருஷத்தையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்குது. இப்போது எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கோன்னா 3 வருஷம் என்னடா ஒரே இது சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனாலுமே அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க அதை கன்சர்ன்டாக இருக்காங்கன்ற போது இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஏன்னா அது அந்த சிச்சுவேஷனில் இருக்கும் போது தான் அது யூஸ் ஆகும். அது வரைக்கும் இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி விளையாட்டாக விட்டுருவோம். பட் தென் அதுவும் ஒரு கன்சர்னாக வச்சு இவங்க நல்லா டெவலப் பண்ணுறாங்க, என்ஷூர் பண்ணிக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் ரீச் ஆகுதா. இந்த அவேர்னஸ் வந்து நம்ம சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெண்களுக்குமே பேசியிருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரு கையிலுமே இப்போ ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன சிச்சுவேஷன்ல எப்போ எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து மாவட்டத்துல இருக்க ஸ்டேட்ல இருக்க எல்லாருக்கும் போச்சுன்னா அது நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்தா அவங்க சூப்பரா இருக்கும். அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வா இருக்கும். பெண்களுக்கான பாதுகாப்பு, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படிங்கிறது டேட்டா அடிப்படையில நிச்சயமா பார்க்கணும். இந்தியால எல்லா மாநிலத்தை எடுத்துக்கும் போது தமிழ்நாடோட சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்னை ஒர்க்கிங் உமனுக்கான சேஃப்டி, அது வந்து சென்னை, அப்புறம் வந்து கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி மாவட்ட தலைநகரங்கள்ல தான் கொஞ்சம் சேஃப்டி அதிகமா இருக்குன்றத நம்ம வந்து ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னுமே வந்து பெண்கள் குடும்பத்திலயும் சரி பொது இடத்துலயும் சரி ரெண்டுலயும் பாதுகாப்பா இருக்க வேண்டியது இருக்கு. குடும்ப ரீதியான வன்முறைகளால நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் முக்கியமா இளம் பெண்கள் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம், கல்யாணம் ஆகியிருக்கலாம். அப்போ வந்து குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு வன்முறை ஏற்பட்டு அப்போ நிறைய பெண்கள் கைவிடப்பட்டிருக்காங்க. இப்ப அவங்களுக்கான ஆதரவை எப்படி அரசாங்கம் கொடுக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய இடம், நான் ஒரு இடத்துல நடந்து போறேன் அப்படின்னா எனக்கு வந்து பாதுகாப்பா இருக்கா அப்படின்றது. இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஏற்கனவே தமிழ்நாட்டுல மகளிர் காவல் நிலையம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் நம்ம வந்து அது கொஞ்சம் சிறப்பு கவனம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் சார்ந்த வன்முறைகளை கொஞ்சம் டேக்கிள் பண்றதுக்கு போத் மென் அண்ட் விமனுக்கு வந்து காலேஜ் அளவுல இருந்தே கொஞ்சம் அதுக்கான ட்ரைனிங்கோ இல்ல அதற்கான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது அது கண்டிப்பா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். கூடுதலா இன்னும் பொது இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பா நடமாடுவதற்கு அதிகமா இன்னும் பெண் காவல் நிலையங்கள், சின்ன சின்ன பூத்துன்னு சொல்லுவாங்க, அதிகமா பெண்கள் கூடக்கூடிய இடம் இல்ல தனியா ஒரு சில இடத்துல எல்லாம் போவாங்க. அங்க அந்த மாதிரி இடத்துல வந்து காவல் நிலையம் இல்லைனாலும் ஒரு சின்ன ஒரு பூத் அமைச்சிட்டு அங்க காவலர்கள் இருக்காங்க, அதுவும் பெண் காவலர்கள் அங்க இருக்காங்க அப்படின்னா அது இன்னும் பாதுகாப்பு உறுதி செய்யும். சிட்டி சைடு ஓகே, இன்னும் கொஞ்சம் டவுனு அந்த மாதிரி ஏரியால போகும்போது அது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு அந்த விரிவு ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி பெண்கள் எங்களுக்கு ஆபத்துனா காவல் நிலையத்தை அணுகுவது நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து பெண்களுக்கு கொடுத்துடணும். எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அதை செஞ்சா மட்டும்தான் பெண்கள் அதுல இருந்து வெளியில வந்து பேசவே ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பெண்கள் பேசாததுனாலதான் இவ்வளவு வன்முறை நடக்குது அப்படின்னு நம்ம கண்கூட பார்த்தும் அதற்கான சொல்யூஷன் இல்லாம போகும். இப்போ பெண்கள் பேச ஆரம்பிக்கணும், அதற்கான நம்பிக்கையை பெண்களுக்கு கொடுக்கணும். எந்த ஒரு உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுமா, யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க, நம்பிக்கையை கொடுத்து அவங்க வெளியே வர வைக்கணும். சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் பற்றி பேசணும். அண்ட் வரப்போகிற கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புகிறோம்.